நேயர்களுக்கு வணக்கம். இது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க குழுவினர், நிர்வாக குழுவினர். தொடர்ந்து கடந்த 3 ஆண்டுகளாக பார்த்தோம். நீங்க இப்ப அடுத்த பீரியடுகளையும் நீங்க நிர்வாகிகளாக தொடருகிறீர்கள். ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தக்கபடி இப்ப வாரத்துல பாத்தீங்கன்னா 3 அல்லது 4 நாட்கள் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்துல ஒரு பயிலரங்கமோ அல்லது ஒரு டெக்ஸ்டைல் ஏற்றுமதி தொழில்துறையில இருக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயங்களை குறித்த விளக்கங்களோ, கருத்தரங்கங்களோ, கருத்துரைகளோ, விருந்தினர் வருகையோ, இப்படி பல விதமான நிகழ்வுகள் ஒரு பரபரப்பாக தொழில் சார்ந்த ஒரு ஜாக்கிரதை, ஒரு இப்போ டிஜிட்டல் டேக் இப்படின்னு ஒரு உலகத்துல ஒரு மூலையில ஒரு விஷயம் பரவ போகுது, இத்தனை ஆண்டுல இருந்து அது அறிமுகமாக போகுது அப்படின்னா உடனடியாக அதை சார்ந்த நிபுணர்களை கொண்டு ஏற்றுமதியாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதும் சரி. இந்த பரபரப்பான இந்த பயணத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப ரசிக்கத்தக்கதாக தொழில்துறையினர் அடுத்த கட்டத்தை, ஒருபுறம் போராட்டம் என்றாலும் கூட சோர்வடைந்து விடாதபடிக்கு அவர்களை எப்போதுமே ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய நடைமுறைகள் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் உட்பட நிர்வாகிகளால் மேற்கொள்ளப்படுகிறது. அதை பற்றி உங்களுடைய அந்த திட்டங்கள் எப்படி வகுக்கப்படுகின்றன, எப்படி அந்த ஒரு கூட்டமைப்பாக அதை உருவாக்கி தொழில்துறையினரோடு நீங்கள் அதை கனெக்ட் பண்றீங்க? மிக மிக அருமையான கேள்வியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் நிர்வாக பொறுப்பை திரு KM சுப்பிரமணிய அண்ணா தலைமையில் நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு 4 வருட காலம் இப்பொழுது முடியப் போகிறது. வரும் ஆகஸ்ட் வந்தால் 4 வருட காலம் முடிக்கப் போகிறது. 2வது பதவி காலத்தில் 1 வருடத்தை நாங்கள் முடிக்கப் போகின்றோம். ஏற்றுமதியாளர் சங்கத்தின் தலைவராக அவர் தலைமையில் நாங்கள் பொறுப்பெடுத்துக் கொண்ட போது ஏற்றுமதியாளர் சங்கத்தின் கௌரவ தலைவராக எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் சக்திவேல் அண்ணா அவர்கள் எங்களிடம் சொன்ன விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான். திருப்பூரின் ஏற்றுமதி என்பது 33,000 கோடி, 34,000 அல்லது 37,000 கோடிக்கு இடையில் தான் கடந்த 10 வருடங்களாக சென்று கொண்டிருக்கிறது. அதிலும் ஒரு 100 நிறுவனங்கள் மட்டுமே 20,000 கோடி ரூபாய் என்ற வர்த்தகத்தை செய்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய 2,000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தான் 17-18,000 கோடி ரூபாயை பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். ஏனெனில் இந்த 100 நிறுவனங்கள் எதுவும் செவ்வாய் கிரகத்திலிருந்தோ அல்லது பெரும் முதலீட்டுடனோ அல்லது 4-5 தலைமுறைகளாக இருந்த நிறுவனங்கள் அல்ல. இவை அனைத்தும் ஒரே கட்டத்திலே உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் தான். அப்ப இவர்கள் செய்யக்கூடிய அலைய வர்த்தக உயரத்தை மற்றவர்களும் அடைய வேண்டும், அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்று அவர் ஒரு கோரிக்கையை எங்களிடம், ஒரு வேண்டுகோள் அல்ல, எங்களுக்கு ஒரு உத்தரவாகவே கொடுத்தார். அப்படித்தான் நாங்கள் அந்த விஷயங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு எங்கே நாங்கள் பின்தங்குகிறோம், என்ன மாதிரியான விழிப்புணர்வு நம்ம தொழில்துறைக்கு தேவை என்பதை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் தொடர்ந்து அதற்கான திட்டங்களை வடிவமைத்து பயணிக்கின்றோம். அதாவது அடுத்த 10 வருடங்களில் இந்த தொழில் எதை நோக்கி செல்கிறது, இந்த தொழிலுக்கு என்னென்ன மாற்றங்கள் தேவைப்படுகிறது, அடிப்படை கட்டமைப்பில் என்னென்ன மாற்றங்கள், தகவமைப்பை எடுத்துக்கொண்டால் அதில் என்னென்ன செய்ய வேண்டும், இது போன்ற திட்டங்களை எல்லாம் நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கும்போதுதான் பல்வேறு துணைக்குழுக்களை அமைத்தோம். அந்த துணைக்குழுக்களின் சிறப்பான செயல்பாடுகள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய மெம்பர்ஷிப் கமிட்டின் என்று உறுப்பினர்களின் துணைக்குழு, அது தவிர இந்த செயற்கை நூலிலை ஆடை உற்பத்திக்கான துணைக்குழு, முதன்முறையாக பெண் தொழில் முனைவோருக்கான ஒரு குழுவையும் ஏற்படுத்தினோம். அவர்களும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதை தொடர்ந்து தொழில் தகராறை நீக்கக்கூடிய ஆர்பிட்ரேஷன் கமிட்டியும் சிறப்பாக செயல்படுகிறார்கள். அதே போல பல்வேறு குழுக்கள் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் வரலாற்றிலேயே, ஏன் திருப்பூரின் வரலாற்றிலேயே தமிழ்நாடு முழுவதும் 18,000 பெண்களை சமரத் திட்டத்தின் கீழ் நாங்கள் தயார்படுத்தி இருக்கின்றோம். தொழில் முனைவோர்களாக அவர்களை மாற்றி இருக்கின்றோம். தொழில் வல்லுநர்களாக அவர்களை நாங்கள் மாற்றி இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அந்த திட்டமானது ஒரு டெய்லரை, ஒரு ஸ்கில்லோடு அவர்களை ஒரு திறன் மேம்பாட்டிற்கான அந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தும் போது அங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் அந்த பெண்கள் பயிற்சி பெற்றார்கள். பயிற்சி பெற்ற பெண்கள் திருப்பூர் தொழில்துறைக்கு பெருமளவில் வராவிட்டாலும் கூட அவர்கள் அனைவருக்கும் ஒரு
தையல் இயந்திரம் வாங்கும் அளவிற்கான ஒரு வசதியை அவர்களே ஏற்படுத்தி கொண்டு இன்று ஒவ்வொருவரும் வீடுகளில் துணிகளை தைத்து கொண்டு அவர்கள் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, குழு குழுவாக பெண்கள் சேர்ந்து 6 மிஷின் 10 மிஷின் போட்டு அந்தந்த ஊர்லேயே சின்ன சின்ன யூனிட்டாகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவெல்லாம் எங்களுக்கு ஒரு மன நிறைவான செயல். யோசித்து பாருங்கள், 17,000 18,000 குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் உறுதிப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல. அந்த குடும்பம் அடுத்த ஒரு நிலையை நோக்கி செல்லும். அந்த குடும்பத்திலிருந்து பட்டதாரிகள் வருவார்கள், அந்த குடும்பத்திலிருந்து அடுத்தடுத்த பொருளாதார உயர்வை நோக்கி அவர்கள் செல்வார்கள் என்று சொல்லுவது எங்களின் இந்த 4 வருட பதவி காலத்திலே ஒரு மனம் நிறைந்த செயல் என்று சொன்னால் அந்த செயலையும் நான் சொல்லுவேன். அதே போல நீங்கள் சொன்ன அந்த சஸ்டைனபிலிட்டி அண்ட் பிராண்டிங் கமிட்டி துணை குழு அவர்கள் இன்று முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு முன்னெடுப்புகள், அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் சொன்ன அந்த டிஜிட்டல் பாஸ்போர்ட், அது டிஜிட்டல் பாஸ்போர்ட்ங்கிறது 2030க்குள் அமலுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வளங்குன்றா வளர்ச்சி உற்பத்தியில் இருக்கக்கூடிய நாடுகளின் வழியாகத்தான் இனிமேல் ஏற்றுமதி உற்பத்தி நடைபெறும் என்கின்ற சூழல் 2030இல் கட்டாயமாக வரப்போகிறது. அதையும் எதிர்கொள்வதற்காக திருப்பூர் தொழில்துறையை நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போல விலையை இன்று தொடர்ந்து வர்த்தகர்கள் குறைத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அது உலகளாவிய தேவையாகவே உருவாகி இருக்கிறது. போட்டி நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு போட்டிகள், அந்தந்த நாடுகளின் அரசாங்கங்கள் கொடுக்கக்கூடிய சலுகைகளின் காரணமாக நாம் அந்த அளவிற்கு இறங்கி வர முடியாத சூழ்நிலையில் நாம் எப்படியெல்லாம் மாற்றங்களை உருவாக்கி எந்த மாதிரியான ஒரு அடிப்படை கட்டமைப்பை சீர் செய்து நாமும் விலையை குறைத்து உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற சூழலையும் நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இதுவே பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து இது போன்ற எங்களது துணைக்குழுக்கள் எல்லாம் சிறந்து இயங்குவதற்கான முதற் காரணம் எங்கள் தலைவர் KM சுப்பிரமணியன் அவர்கள். இவன் செயல் முடிப்பான் என்கின்ற அந்த ஒரு குரல் வருமே, அது போல யார் யாரெல்லாம் எதற்கான ஒரு வேலையை கரெக்டாக செய்வார்களோ அவங்களையெல்லாம் கரெக்டாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான அந்த பொறுப்பை கொடுத்து கொண்டு அந்த பொறுப்பிலிருந்து அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்களா என்பதை மட்டும் பார்த்து கொண்டு இருப்பாரே தவிர எதையும் எந்த தலையீடும் அவரால் எந்த துணைக்குழுவுக்கும் இல்லாத ஒரு பெரும் ஒரு வரம் எங்களுக்கு கிடைத்த காரணத்தினால்தான் திருப்பூரின் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் செயல்பாடுகள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மெருகேறி கொண்டே வருகிறது என்று சொல்ல வேண்டும். மிக அழகாக இருந்தது. ஏனென்றால் இன்றைக்கு உங்களை போன்ற மூத்த தொழில் சார்ந்த அமைப்பினுடைய நிர்வாகிகள் பேசும் பொழுது ஒரு ஒரு தெளிவான ஒரு தொழில்துறையினருக்கு ஒரு பார்வை கிடைக்கும். நொய்டாவில் சமீபத்தில் இப்போ கூட போயிட்டு இருக்குது. சம்பள உயர்வுனாவே ஒரு பெரிய பிரச்சனையாக, ஒரு பெரிய இழுபறியாக தொழிலாளர்கள் எல்லாம் வாடி போய் ஒரு 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 பதட்டமான ஒரு நிலையை தான் நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய திருப்பூர்ல சம்பள பேச்சுவார்த்தைனாவே நியாயமான நீதியான காரியங்களை தொழிலாளர்களுக்கு என்னைக்குமே தொழிலதிபர்களும் சரி, நம்முடைய டெக்ஸ்டைல் தொழில்துறை முதலாளிகளும் சரி, ஒரு பாசத்தோடு முடித்து விடுகிறீர்கள். எப்படியாக இருந்தாலும் இப்போ நடந்த பேச்சுவார்த்தையில கூட ஒரு 8 கட்ட 9 கட்ட பேச்சுவார்த்தைகளில் கூட அவர்கள் நலம் சார்ந்த விஷயங்களை முழுவதுமாக உள்வாங்கி பாசத்தோட அந்த சம்பள உயர்வை கொடுக்கறது அப்படின்றது நான் இங்கதான் கேள்விப்படுறோம். தமிழ்நாட்டுல எல்லாம், அது திருப்பூர்ல தான் நம்ம அதை அப்படி கேள்விப்படுறோம். அது உண்மையிலேயே ஒரு ரசிக்கத்தக்கதான ஒரு காரியம். அதை பற்றி உங்களுடைய கருத்துரை? இதுவும் இன்றைய காலகட்டத்திலே ஒரு மிக முக்கியமான கேள்வியாகத்தான் பார்க்கின்றேன். நீங்க இளைய தலைமுறைகளை பற்றி என்னிடம் கேள்வி கேட்டீர்கள். அந்த தலைமுறையும் சரி, ஏனைய தொழில் முனைவோர்களும் சரி, மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வரலாறு கலெக்டிவ் பார்கெனிங் என்று சொல்லக்கூடிய அந்த வரலாறு. திருப்பூரின் தொழிற்சங்க வரலாறை எடுத்துக்கொண்டால் 1930களில் இங்கு இருக்கக்கூடிய நூற்பாலைகள், ஜின்னிங் ஆலைகளில் இருந்த காலகட்டத்திலிருந்தே தொழிற்சங்கங்களின் செயல்பாடுகள் என்பது மிக சுறுசுறுப்பாகவும் தொழிலாளர்கள் நலனை பேணுவதில் மிக சிறப்பாகவும் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அது 1950களுக்கு மேல் பின்னலாடை தொழில் உற்பத்தி இங்கே ஆரம்பிக்கும் போது அதே தொழிற்சங்கங்கள் பின்னலாடை உற்பத்திக்கான உரிமைகளையும் அந்த தொழிலாளர்களின் மேம்பாட்டிற்காகவும் தொடர்ந்து போராடி அவர்களுக்கான உரிமைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டிருந்தார்கள். அப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் 1984ஆம் ஆண்டு நடந்த பஞ்சப்படி போராட்டம் திருப்பூரின் வரலாற்றிலேயே மிக அதிக நாள் நடந்த ஒரு போராட்டம். அந்த போராட்ட வரலாறின் காரணமாக திருப்பூர் இன்று இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் பஞ்சப்படி வெறுகிறார்கள்
சொன்னால் அத்தனை பெருமையும் திருப்பூரின் தொழிற்சங்கத்தின் தலைவர்கள் அனைவருக்கும் சாரும். அது இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அது கம்யூனிஸ்டுகளாகட்டும், திராவிட கட்சிகளாகட்டும், இவர்கள் அனைவருக்கும் இந்த கண்டிப்பாக அந்த பங்களிப்பு இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்துல இந்த சம்பள பேச்சுவார்த்தையில் தொழிலாளர்கள், நமக்காக வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் ஒரு சம்பளத்திற்காக நம்மளிடம் போராட வேண்டுமா, இந்த நிலை நீடிக்க கூடாது என்கின்ற முடிவை எடுத்தவர் எங்களது கௌரவ தலைவர் டாக்டர் பத்மஸ்ரீ டாக்டர் ஏ சக்திவேல் அவர்கள். அவர் எடுத்த காரணத்தினால்தான் 1984 ஆண்டுகள் அந்த பஞ்சப்படி காலகட்டத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் நலனுக்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஏற்றுமதியாளர்கள், அப்ப இங்க உள்நாட்டு உற்பத்தியும் நடக்கிறது, ஏற்றுமதியும் நடக்கிறது. உள்நாட்டு உற்பத்தி என்கின்ற தன்மை வேறு, ஏற்றுமதியின் தன்மை வேறு. ஏற்றுமதி என்பது குறித்த காலகட்டத்திலே நாங்கள் சரக்குகளை அனுப்ப வேண்டிய தேவையும் இருக்கிறது. இந்த ரெண்டு வேறுபாட்டுக்கிடையே தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதனால்தான் திரு சக்திவேல் அண்ணா அவர்கள் தலைமையிலே நிறுவனங்கள் எல்லாம் ஒன்றிணைந்துதான் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் என்பது உருவாவதற்கு காரணமே இன்றைய தொழிலாளர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு கோட்பாட்டும் அது முக்கியமான ஒரு கோட்பாடாக நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த நேரத்தில் தான் என்ன முடிவு எடுத்தாங்கன்னு சொன்னா, 2 கட்டமைப்புகளை நாம் ஏற்படுத்தலாம். தொழிற்சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டுக்குழுவாக இருங்கள், தொழில் முனைவோர் சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு குழுவாக செயல்படுவோம். இருதரப்பும் அமர்ந்து பேசி தொழிலாளர்களின் தேவை என்ன, என்ன மாதிரியான சம்பள உயர்வு கொடுக்க வேண்டும், வேறு என்னென்ன சலுகைகள் எல்லாம் நாம் கொடுக்க வேண்டும் என்பதை பேசி, இருதரப்பும் பேசி அதில் ஒரு நல்ல சுமூகமான முடிவுக்கு வர வேண்டும் என்கின்ற முடிவு எடுக்கப்பட்டு 1991 ஆண்டு முதல் அன்றைய தலைவர் சைமா தலைவர் எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய தென்னிந்திய பனியன் சங்கத்தின் பீஸ்மர் என்று சொல்லக்கூடிய மோகன்ஜி ஐயா அவர்களின் தலைமையில் தான் அன்றைய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக நடந்து ஒவ்வொரு 4 வருடங்களுக்கு முதல் ஒவ்வொரு 3 வருடங்களுக்கு ஒருக்கா அந்த ஒப்பந்தங்களை எல்லாம் மேற்கொண்டு தொடர்ந்து அந்த ஒப்பந்தங்களை ரெனியூவல் செய்து வந்தார்கள். ஒவ்வொரு பேச்சுவார்த்தையின் போதும் காரசாரமாக பேச்சுவார்த்தைகள் எல்லாம் செல்லும். இதில் அரசு தரப்பும் இணைந்து கொண்டு 3 தரப்பாக இது நடந்த ஒரு நல்ல நீண்ட நெடிய வரலாறு கொண்ட ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடு என்றே சொல்ல வேண்டும். ஏனெனில் அன்று ஒருங்கிணைக்கப்பட்ட கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் திருப்பூர் இருந்துச்சு. அப்ப இங்க இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் கோயம்புத்தூர் கலெக்டர் ஆபீஸ்ல நடக்கும். கலெக்டர் ஆபீஸ்ல போய் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தொழில் முனைவோர் சங்க பிரதிநிதிகளும் தொழிற்சங்க பிரதிநிதிகளும் காரசாரமாக மோதிக்கொள்வார்கள். அங்க அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அலுவலர்கள், கலெக்டர் உள்ளிட்ட எல்லோரும் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், இவர்கள் இனி ஜென்ம பகையாளியாகவே மாறிவிட்டார்கள், இனி இவர்கள் யார் மூஞ்சியுமே முடிச்சுக்க மாட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாம் வரும். ஆனாலும் கூட பேச்சுவார்த்தை முடிந்து வெளியே வரும்போது தொழிற்சங்கவாதிகளும் சரி தொழில் முனைவோர்களும் சரி தோளோடு தோல் நின்று ஒரே டீ கடையில் போய் டீ சாப்பிட்டுட்டு வடை சாப்பிட்டுட்டு ஒரு சுமூகமான சூழலாக தொழில் என்று வந்துவிட்டால், தங்களது கடமைகள் என்று வந்துவிட்டால் யாரும் கடமை தவறாமல் தொழில் முனைவோர்கள் அவர்களுடைய உரிமையில் நிற்க, தொழிற்சங்கங்கள் அவர்களுடைய உரிமையில் நிற்க, இது எங்கேயுமே நீங்க பார்க்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு குடும்பத்துல கூட ஒரு சின்ன சொல் மனசு கஷ்டப்படுற மாதிரி வந்துருச்சுன்னா கூட அது ஒரு பெரும் பகையாக மாறக்கூடிய காலச்சூழலில் நாம் வாழ்கிறோம். ஆனால் இருவேறு கருத்துக்களை கொண்ட இருவேறு குழுக்களாக பிரிந்து கொண்டு ஆனாலும் கூட ஒரு இடத்திலிருந்து அவங்க தொழிலாளர்கள் நலனையும் பேண வேண்டும், தொழிற்சங்க நலனையும் பேண வேண்டும், தொழில் முனைவோர்களையும் காக்க வேண்டும், அதே சமயத்தில் தொழிலையும் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு முனைப்பு தான் அனைவரையும் ஒருங்கிணைத்து தொடர்ந்து 34 வருடங்கள் என்று நினைக்கின்றேன். ஒவ்வொரு 4 வருடங்களுக்கும் ஒரு முறையும் இப்பொழுது அந்த பேச்சுவார்த்தை ஒவ்வொன்றுமாக செய்து முடிக்கிறோம். எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த பேச்சுவார்த்தையில், இந்த காலகட்டத்திலான பேச்சுவார்த்தையில் எனக்கு எங்கள் தலைவர் KM சுப்பிரமணிய அண்ணாவும் கௌரவ தலைவர் அவர்களும் வாய்ப்பை வழங்கினார்கள். அந்த குழுவில் நானும் ஒருவனாக இருந்தேன். 9 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தது. 9 கட்ட பேச்சுவார்த்தைகளும் மிக சுமூகமாக நடந்தது என்று நான் சொல்ல மாட்டேன். அதே சமயத்தில் மிக ஆரோக்கியமாக நடந்தது என்றால் கட்டாயமாக மிக ஆரோக்கியமாக நடந்தது. எங்களது கருத்துக்களை நாங்கள் சொன்னோம், அவர்கள் கருத்துக்களை அவர்கள் சொன்னார்கள். தொழில் சூழலை பற்றி எல்லாம் பேசினோம். தொழிலாளர் நலன், தொழில் நலன், தொழில் முனைவோர்களின் நலன், இவை அனைத்தும் காக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒற்றை கோட்பாட்டில் அனைவரும் ஒன்றிணைந்த காரணத்தினால்
மிகச்சிறப்பான ஒரு ஒப்பந்தம் மீண்டும் கையெழுத்தாகி இருக்கிறது. இது உலக அளவில் எந்த ஒரு உற்பத்தி கேந்திரங்களிலும் இப்படியான ஒரு பிராக்டிஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லுவேன். இன்று உலகின் பேசுபொருளாக மாறக்கூடிய அந்த ESG என்கின்ற என்வைரன்மெண்டல் அண்ட் சோசியல் கவர்னன்ஸில் நிச்சயமாக இது ஒரு பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கிறது. இதற்கு தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா தொழிற்சங்க தலைவர்களுக்கும் அவர்கள் சார்ந்த அரசியல் கட்சிகளுக்கும் இந்த நேரத்திலே நிச்சயமாக திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பில் என் சார்பிலும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. ஒரு நீண்ட நெடிய அருமையான விளக்கமான விழிப்புணர்வு தகவல்களோடு இருந்த உங்களுடைய நல்ல பேட்டி நிச்சயமாக தொழில்துறையினருக்கு உத்வேகம் அளிக்கும். கடைசி கேள்வியாக நம்ம முதல்ல பேசினதுதான் ரஷ்யா உக்ரைன் போர், அமெரிக்க வரி விதிப்பு, அப்புறம் அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற தற்போது வரை நீடித்து கொண்டிருக்கிற நாடுகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய போர்கள், இத்தனையும் தாண்டி ஒரு பக்கம் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள், பயத்தை உருவாக்கக்கூடிய நிகழ்வுகள், ஒரு புறம் நம்முடைய இந்திய அரசாங்கம் நம்முடைய திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் இணைந்து ஏற்படுத்தக்கூடிய வரி இல்லா வர்த்தக ஒப்பந்தங்கள், பிளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது தொழில்துறையில. உங்களுடைய வார்த்தையில நீங்க தொழில்துறையினருக்கு சொல்லக்கூடிய இந்த பிளஸ் மைனஸை பார்த்து அவங்க பரபரப்படையாம தைரியமாக இருப்பதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துரையோடு இந்த பேட்டியை நிறைவு செய்ய போகிறோம். அதாவது கோவிட் காலத்தை தான் இந்த தலைமுறை அனைவரும் நாம் பார்த்தோம். இந்த கோவிட் காலத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா எதுவுமே எங்களை அனைவரும் வீட்டடக்குள்ள இருந்து வெளியில வரவே இல்லை. அப்படிதான் ஒரு உலகமே இயங்காத ஒரு சூழ்நிலையில் இருந்தது. உண்மையா சொன்ன பார்த்தா இமயமலையெல்லாம் அவ்வளவு அழகாக காட்சியளித்த தருணம் அது. ஏன்னா அவ்வளவு டிராஃபிக் இல்லை, வண்டி வாகனங்கள் ஓடலை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா தண்டவாளங்களில் எல்லாம் மலர்கள் பூத்து குலுங்கிய ஒரு காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம். அப்படி முடங்கி கிடந்த நாம் மிகவும் உத்வேகத்துடன் செயல்பட்டு மீண்டும் மீண்டும் நாம ஒரு நல்ல நிலையை நோக்கி நாம் வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக இது இயற்கையின் கோட்பாட்டுக்கு யாரும் விதிவிலக்கு அல்ல. அது இயற்கையாக நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இயற்கையாகத்தான் நடக்கும். அது கோவிட் என்பது ஒரு பேரிடர் என்று சொன்னால், புயல் என்பது ஒரு பேரிடர் என்று சொன்னால், போர் என்பது ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரிடர் என்று சொன்னாலும் கூட நிச்சயமாக இந்த போர் அல்லது இந்த இடர்பாடுகள் எல்லாம் தற்காலிகமானதே தவிர இது ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாறு கொண்டதாக மாறுவதற்கான வாய்ப்பே இல்லை என்றுதான் இன்று புவிசார் அரசியலை உற்று நோக்கியவர்கள் அனைவரும் சொல்ல முடியும். இந்த ஒரு சூழல் நிச்சயமாக இன்னும் ஒரு 6 மாத காலகட்டத்திலே சீராகும். அதற்கு பின்னர் இந்த வளர்ச்சி என்பது, அதுவும் குறிப்பாக இந்தியாவின் வளர்ச்சி என்பதை யாராலுமே தடுக்க முடியாது. அதற்கு 2 காரணங்களை நான் முக்கியமாக சொல்லுவேன். ஒன்று, கோவிட்க்கு பின்னான நமக்கு கிடைக்கக்கூடிய வர்த்தக வாய்ப்புகள், இன்னும் கிடைக்கக்கூடிய வர்த்தக வாய்ப்புகள். 2வது, இந்தியாவின் உலகிலே அதிகமான இளைஞர் சக்தியை கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்திருக்கிறது. அடுத்த 30 வருடங்களுக்கு இதை நாம் தக்க வைத்துக் கொள்ளப் போகிறோம். இப்படியான சூழலிலே நமது உயர்வு என்பது நிச்சயமாக மிக மிக சிறப்பானதாக இருக்கும். இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் என்பது அந்த வளர்ச்சியை நாம் எப்படி அடையப் போகிறோம், அதை எப்படி தக்க வைத்துக் கொள்ளப் போகிறோம், அதை அடைவதற்கான சூட்சமங்கள் என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இதை நாம் பார்க்க வேண்டும். மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய நிலையத்துக்கே தொழில் சூழல்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக பேச வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் இவ்வளவு நேரம் காத்திருந்து பல நல்ல கருத்துரைகளை தொழில்துறையினருக்கும் எங்களுக்கும் தெளிவாக புரியும்படி வழங்கியமைக்காக நன்றி. தங்களுடைய வருகைக்கு நன்றி. நன்றி நேயர்களே. வணக்கம். வணக்கம் நேயர்களே.